நாற்ற உடல் இறுதியில் நாய் நரிக்கு இரையாகி நாசமுறும் என்பதறியேன். இந்த உடம்பு கடைசியில எதுக்கு விருந்தா போகுது? நாய் நரிகளுக்கு விரையாகி நாசமா போகும் என்பது அறியலையே, அதையும் அறியலையே. நாதனின் பாதமே துதி செய்யின் நன்மை உண்டாகுமண்டோ. இப்படி அந்த ஒவ்வொரு பாட்டிலும் ரொம்ப அற்புதமான ஒரு இது எல்லாம் சின்ன வயசுலயே மனப்பாடம் ஆகிப்போச்சு. எப்போ 5ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த 10 பாட்டு மனப்பாடம். ஆனா என்ன தெரியாது, பொருள் தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன ஆயிருக்கு போகுது இல்லையா? ஆகவே எதுக்கு சொல்ல வரும்னு சொன்னா, அந்த நிலையில அதாவது இருக்கின்ற காலம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறோம்னு தெரியாது. ஆனா அந்த வாழ்நாளை பெருக்கி கொள்ளணும்னு சொல்லி பிராணாயாமம் பண்ணுகிறோமே தவிர அது எதுக்கும் தேவை. இந்த பிராணாயாமங்கிறது பெருமானுடைய அந்த மெய்யுணர்வு பெற வேண்டும், மெய்யுணர்வு பெற வேண்டும். அதற்கு ஏதுவாக நாம் என்ன செய்யணும் சொன்னா, இந்த புருவ நடுவில் அவனை வைத்து தியானிக்க வேண்டும். எந்த புருவ நடுவில்? ஆஞ்சை தானமாக இருக்கக்கூடிய அந்த புருவ நடுவில் ஒளிபெற்று நிலைத்து நிற்க அந்த நிலையை பெற்றவன் தான்